வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம லாஸ்டா பார்த்தோம்னா ஒரு 6 பார்ட்ஸ் மேல நம்ம பார்த்திருந்தோம். ஸோ நீங்க பார்க்க போனா ஒரு கண்டினியூ தான் 7th பார்ட். ஓகேங்களா சார்? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபை 999 சரி 9948/49 into 245. சரிங்களா? நம்ம லாஸ்டா இதே மாதிரி மாடல்ல பார்த்தோம். கீழே வந்து 999 இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி மாடல்ல நம்ம பார்த்தோம். இதுல வந்து பார்த்தோம்னா 49 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கணக்கு, அதாவது 999 இருந்தா ஈஸியா நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி கணக்குகள் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் 4 இருக்கு பாத்தீங்களா 2. சரிங்களா? இந்த 2 4 இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் நான் மறுபடியும் சொல்றேன். நானு 999 அப்படி இருந்துச்சுன்னா இங்க இருக்கும் 999 into something 99 ஏதாவது 5 995 something 999 இருக்கும். சரி, இந்த மாதிரி கணக்கு பார்த்துருவோம். இந்த மாதிரி கணக்குகள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இதுல இங்க எத்தனை 9 இருக்கோ 999 இருந்துச்சுன்னா 99 போட்டு ஒரு 8 போடுவோம். ஓகேங்களா? 49 இருந்துச்சுன்னா 999 ஒரு 8 போடுவோம். ஓகேங்களா? இப்போ இதுல 999 இருக்கு, 99 8 போட்டு ஒரு 8 போடுவோம். ஓகேங்களா? அடுத்து இதுல ஒரு 1 கூட்டுவோம். ஆமா தானே? அப்போ 996 அப்படின்னு ஒரு ஆன்சர். இல்லை, இது வந்து எல்லாமே 999 இருந்தா. ஓகேங்களா? இதுல வந்து 999 நாம 9 மாதிரியே இல்ல. ஓகேங்களா? இருந்த என்ன இருக்கு, இதுல வந்து 99 இதுல 49 அப்படி இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி கணக்குகள் இருந்துச்சுன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல ஃபர்ஸ்ட் 2 நம்பர். சரிங்களா? அதை தவிர்த்து, அதாவது இந்த மாதிரி 99 இல்லாம வேற மாதிரி இருந்ததுனால், ஓகேங்களா, இதுல 3மே ஈக்குவல் இல்லாம இருந்ததுனால் அப்ப என்ன பண்ணணும், இங்க இருக்கிற நம்பர்ல ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 24, அதுக்கடுத்து இங்க இருக்கிற கீழே இருக்கிற நம்பர் 49, அடுத்து இந்த சைடுல இருக்கிற நம்பர் 5. அவ்வளவுதான். புரியுங்களா உங்களுக்கு? நான் கிளியரா என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி 9 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், இங்க இதுல இருந்து ஒரு 9 குறைச்சு ஒரு 8 போட்டுருவோம், மேல இருக்கிற நம்பர்ல ஒரு 1 கொட்டிடுவோம். இதுல வந்து பார்த்தோன்னா 3மே வேற வேற 245 49 99 இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு ஷார்ட்டா போறதுக்கு இந்த 24 இருக்கா, 24 ஃபர்ஸ்ட், அடுத்து கீழே இருக்கிற நம்பர் செகண்ட், அப்புறம் 24ல லாஸ்ட் இருக்கிற நம்பர் 5. சார் அப்படியே நம்ம டைரக்டா போடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏ. ஓகே, நெக்ஸ்ட். சரி, ஓகே, இதுமே ரொம்ப ஈஸி தான். இதை பார்த்ததே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? எப்படின்னா இது வந்து பாருங்க, A star B equal to AB divided by A plus B எனில் 3 star bracket போட்டு 3 star minus 1 கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி கணக்கு போட்டாலே நீங்க கண்ணை முடிக்க டைரக்டா அடிச்சிருங்க. எப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, இங்க 4 கொடுத்தா 4 ஸ்டார் மைனஸ் 1 கொடுப்பாங்க. கிளியரா புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்க 4 கொடுத்தா இங்க 4 வரும், இங்க 5 கொடுத்தா இங்க 5 வரும், அவ்வளவுதான். சரிங்களா? இங்க மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கான்னு பாருங்க. இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா வர வழி பிளஸ் எடுத்துக்கணும், மைனஸ் இருந்துச்சுன்னா வர வழி மைனஸ் எடுத்துக்கணும். இப்போ 3 இருந்துச்சுன்னா 3 எடுத்துக்குவேன், இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா -3, அவ்வளவுதான். சரி, இதை எக்ஸ்பெண்டர் நம்ம பண்ணா ரொம்ப டிலே ஆகும். இதான் இந்த மாதிரி ஷார்ட்டா போட்டா உங்களுக்கு ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். இந்த கொஸ்டின் பாருங்க, இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். சரிங்களா? 229 கியூப் ரூட் மைனஸ் 27 கியூப் ரூட் 512 கியூப் ரூட், அடுத்து ரூட் ஆஃப் 343 கியூப் ரூட். 229க்கு கியூப் ரூட் என்ன நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே, 229 கியூப் ரூட் பார்த்தோம்னா நம்மளுக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியலன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கோங்க, 229 அது கியூப் ரூட் வழியாக எனக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ 2 அடிக்கலாமா? 2 அடிச்சு பாருங்க, 2 6 மீதி 1 6 12. சரி, சாரி 2 அடிக்க முடியாது, 3 தான் அடிச்சாகணும். கிளியரா? அப்போ 229 இந்த பக்கம் எழுதுறேன், 229 நாம 3 அடிச்சாகணும். 2 3 6 மீதி 1 4 3 12 3 9. மறுபடியும் 3 அடிக்கலாமா? 3 அடிச்சா இருக்கும் M3 24 1 3 3, மறுபடியும் 3 அடிக்கலாம். சரிதானே? இதுல 27 3 81, மறுபடியும் 3 அடிச்சா 9 3 27, மறுபடியும் 3 அடிச்சா 3, அடுத்து 3 அடிச்சா 3. சரி, இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு கியூப் ரூட் வேலையும் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இல்ல இதெல்லாம் மனசுல ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கியூப் ரூட்னா 3 நம்பருக்கு ஒரு நம்பர், இதுல 3 நம்பர், இதுல 3 நம்பர். அப்போ 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கேன், இன்னொரு 3 நம்பருக்கு ஒரு நம்பர், 3 × 3 9. அப்போ 729 கியூப் ரூட்னா 9. இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஞாபகமா வச்சுக்கலாம். 9 கியூப் ரூட் ஒரு 20 வரைக்கும் கியூப் ரூட் வேல்யூ நமக்கு ஃபைன் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஓகே, அப்போ இதோட கியூப் ரூட் பார்த்தோம்னா 9 மைனஸ் 27 கியூப் ரூட் பார்த்தோம்னா 3, 512 கியூப் ரூட் பார்த்தோம்னா நம்மளுக்கு 8 பிளஸ் 343 கியூப் ரூட் பார்த்தோம்னா நம்மளுக்கு 7. சரி, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். 9ல 3 போச்சுன்னா 6, 7 8 15. இதை அடிக்கலாமா? 3 அடிக்கலாம். இதுல 2 3, இதுல 5 3. அப்ப ஆன்சர் பார்த்தோம்னா 2/5. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 2/5. ஓகே, நெக்ஸ்ட். (49) மதிப்பு காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? 49 இது வேலையை பார்த்தோம்னா 49 ஸ்கொயர் வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு 2401. இதுதான் 49 வேல்யூ.
ஓகேங்களா? சரி 4.9 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே. நம்ம இது பாயிண்ட்ல கொடுத்தாங்கன்னா அதை முழு நம்பரா வச்சுக்கோங்க. கிளியரா? அதை ஸ்கொயர் பண்ணும்போது இதை எத்தனை டிஜிட்டல் பாயிண்ட் இருக்கு? ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் இருக்கா? அப்போ நம்ம அதை ஸ்கொயர் பண்ணா 2 டிஜிட்டா மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5.25 சரிங்களா? இதை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? சம் வேல்யூ வரும். ஆனா என்ன ஆகும்? 4 டிஜிட்டல் பாயிண்ட் வைக்கிற மாதிரி ஆகும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ஒரு நம்பர் இது ஸ்கொயர் பண்ண இவ்வளோ வருதுன்னு வச்சுக்கோங்க, 725 இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இங்கே 2 டிஜிட்டல் பாயிண்ட் இருக்கா? அப்போ வர ஆன்சர்லாம் ஒன்றும் 4 டிஜிட்டல் பாயிண்ட் வைக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? ஓகேயா? இது எக்ஸ்ட்ரா வரும் நம்பர்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும். 4 டிஜிட்டல் பாயிண்ட் வைக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி அப்போ 1 சிங்கிள் டிஜிட்னா 2, டபுள் டிஜிட்னா 2 டிஜிட்டல் பாயிண்ட்ஸ்னா 4, 3 டிஜிட்டல் பாயிண்ட்ஸ்னா 6 டிஜிட்டல் பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேனா? அப்போ இதில் பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் இருக்கு, ஒன்றாவே சிங்கிள் டிஜிட் வச்சிருக்கு, ஒரு டிஜிட் வச்சிருக்கு. அப்போ நம்ம 2 டிஜிட்டல் பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1 2 இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா 24.01. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பார்த்தோம்னா 256 அடுக்கு 5 பவர் 4 எப்படி கொடுத்தாங்களா? சரி 5 or 3 தெரியல, கிளியரா எனக்கு தெரியல. அது இங்கிலீஷ் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே 5 பவர் 4 தான். சரிங்களா? 256 5 பவர் 4. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கொண்டீங்க, இந்த டினாமினேட்டர் இருக்கிறது என்ன ஆகும்? 4th ரூட்டா மாறும். கிளியரா புரியுதா உங்களுக்கு? இதை எப்படி என்ன சொல்லணும்னா 2 1/2 இதோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. கிளியர் தானே? இது 3 1/2 சரி 1/3 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இன்னொன்று 4 1/5 அப்படின்னு வச்சுக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்னா 5th ரூட் ஆஃப் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். கிளியரா? இதை எப்படி பிடிக்கலாம் பாருங்க. 256 இதை அடுக்கு 5 இன்டு 1/4 பிரிச்சுக்கலாமா? கிளியர் தானே? அப்போ அந்த 1/4 எப்படி எடுக்கலாம்? 4th ரூட் ஆஃப் எழுதிக்கலாமா? அப்போ 256 4th ரூட் ஆஃப் எழுதலாம். அதுக்கு மேல என்ன இருக்கு? 5 இருக்கு. கிளியர்களா? அப்போ 256க்கு 4th ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஓகே, நான் சொன்னேன், எல்சிஎம் எடுக்கிற மெத்தட்ல பண்ணிருந்தா நம்மளுக்கு 4th ரூட் கியூப் ரூட் எந்த வேல்யூவும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணுங்க. 256 உங்களுக்கு 4th ரூட்னா 4 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும். ஓகேனா? கியூப் ரூட்னா அது 3 நம்பருக்கு ஒரு நம்பர், ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ 2ஆல் அடிக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பாளே போங்க. நான் 2ஆல் அடிக்கிறேன். சரிங்களா? நான் 2ஆல் அடிச்சா நான் O2 2 E2 4 மீதி 1 8 2 16 மறுபடியும் 2ஆல் அடிக்கலாம். 6 2 12 4 2 8 மறுபடியும் 2 அடிச்சா 32 மறுபடியும் 2 அடிச்சா 16 மறுபடியும் 2 அடிச்சா 8 அடுத்து 2 அடிச்சா 4 அடுத்து 2 அடிச்சா 2 அடுத்து 2. இப்போ 4th ரூட்னா என்ன? 4 2க்கு ஒரு 2 இருக்கணும். ஓகேனா? 1 2 3 4 இது ஒரு 2, 1 2 3 4 இதுக்கு ஒரு 2. அப்போ 256க்கு 4th ரூட் பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 × 2 4 4. அதுக்கு மேல 5 இருக்கு. சரிங்களா? அப்போ 4 பவர் 5. சரிங்களா? 4 பவர் 5 ஓட வேல்யூ என்ன? 1024. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். 1025. 4 பவர் 5 வந்து 2 ஸ்கொயர் பவர் 5 எழுதலாமா? இதை 2 பவர் 10 எழுதலாம். இப்படி கூட ஞாபகம் 2 பவர் 10 ஓட வேல்யூ 1024 அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா 4 பவர் 5ன்றது 1024. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन ஆல்ரெடி பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இதுல XYன்ற 2 XYZ 3 வேரியபிள் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா 1 2 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 3 வேரியபிள் இருந்துச்சுன்னா 3 நம்பர் சப்ஸ்டிட் பண்ண போறோம். 1 2 3ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதாவது Xக்கு 1 Yக்கு 2 Zக்கு 3 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். கிளியருங்களா? ஓகேவா? ஓகே, இப்போ நான் போட போறேன். Xக்கு 1 போட போறேன். 1 மைனஸ் Y அளவு 2. ஆமா தானே? 1 மைனஸ் 2 மைனஸ் 1 மேல என்ன இருக்கு? கியூப் இருக்கு. நான் கியூப் போட்டுருவேன். அடுத்த என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுருவேன். சில அடுத்த என்ன இருக்கு? Y மைனஸ் Z. Y என்ன 2, Z என்ன 3. அப்ப 2ல 3 போச்சுன்னா மைனஸ் 1 மேல கியூப் இருக்கு, அதனால மைனஸ் 1 கியூப் போடுறேன். அடுத்து பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டுறேன். அடுத்து Z மைனஸ் X. Z அளவு 3, X அளவு 1. அப்போ 3ல 1 போச்சுன்னா 2 கியூப் இருக்குதான மேல கியூப் போட்டுக்கிறேன். டிவைடட் பை இங்க 9 இருக்கு, நான் 9 போட்டுக்கிறேன். X மைனஸ் Y. Xன்றது 1, Y வந்து 2. அப்ப 2 கழிச்சா எனக்கு கிடைக்கும் மைனஸ் 1 கிடைக்கும். அடுத்து இன்ட்டு
y மைனஸ் z 2 மைனஸ் 3 2 மைனஸ் 3 அளவு -1. அடுத்து z மைனஸ் x 3 மைனஸ் 1 3 மைனஸ் 1 அளவு 2. சரிங்களா, இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 கியூப் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். மைனஸ் இருக்கிறதா என்னது? -1. அடுத்து இதை 1 கியூப் பண்ணா 1 தான் கிடைக்கும். மைனஸ் இருக்கிறதா இதுவும் -1. அடுத்து பிளஸ் 2 கியூப் அளவு 8. இதை மல்டிபிள் பண்ணலாமா? 9 × -1 -9 -9 × -1 +9 +9 × 2 18. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க -1 -1 -2 -2ல 8 போச்சுன்னா 6 × 18. இதை அடிச்சலாமா? இதுல 2 3 இருக்கும். சரி, 6 6 3 18. ஆன்சர் என்ன? 1/3. ஸோ இங்க ஆன்சர் பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து வருது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு. ஓகேங்களா, ஏ இருக்கு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏவை இதை ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? இதை ஸ்கொயர் பண்ணி ஒரு 1 ஆட் பண்ணிக்கலாம். கிளியரா? இதை ஸ்கொயர் பண்ண அப்படி எழுதலாம். இதுக்கு மேலே ஸ்கொயர் பண்ணலாமா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 the whole square plus 1. புரியுதா உங்களுக்கு? இதை ஸ்கொயர் பண்ணி ஒரு 1 ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணி ஒரு 1 ஆட் பண்றேன். புரியுதுங்களா? அதான வந்து அடுத்து a ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் 1 the whole square plus 1. இது பிராக்கெட். அடுத்து என்ன வரும் அப்படின்னா, இதை ஸ்கொயர் பண்ணிட்டு ஒரு 1 ஆட் பண்ணலாம். ஆமா தானே? அப்போ a ஸ்கொயர் plus 1 the whole square plus 1 இது உள்ள இருக்கு. அப்போ இதை ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? ஹோல் ஸ்கொயர். அடுத்து plus 1. சரிங்களா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி ஒரு 1 ஆட் பண்ணிட்டேன். அப்போ அடுத்து வர்றது என்ன வரும்னா, இதுதான் வரும். அடுத்துல ஒரு ப்ராக்கெட். சரி, இது எங்க இருக்குன்னு பார்ப்போம். இதில் இருக்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு போட்டுருக்காங்க. இது கிடையாது. சரியா? ஏவை செக் பண்ணி பார்ப்போம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து இங்கே ப்ளஸ் 1 இருக்கு, அது இல்லை. சரி, அதுவும் கிடையாது. இங்கே இருக்கா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இங்கே இருக்கிறது இங்கே வந்துச்சுக்கா. ஸோ அப்போ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கு? ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் அதுக்கு மேலே 3 இருக்கு டிவைடட் பை 3 ஸ்கொயர் அதுக்கு மேலே 3 இருக்கு. சரிங்களா? ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் இருந்தாலே ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க. இது ஸ்கொயர் ரூட் இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா இந்த 2 ஸ்கொயர் இது ரூட் எடுக்கலாமா? புரியுதா உங்களுக்கு? இதுல 2 ஸ்கொயர் இருக்கு. இதை நான் ரூட் எடுத்தனா என்ன ஆகும்? வெறும் 2 கிடைக்கும். ஓகேண்ணா, 2 கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இங்க 3 இருக்கு. அப்போ 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிதானே? இப்போ 3க்கு ஸ்கொயர் ரூட் என்ன? 3 தான். இதுக்கு மேல என்ன இருக்கு? 3 இருக்கு. இப்போ நம்ம சுருக்கிக்கலாமா? 2/3 என்ன? 8. 3/3ன்றது 81. சரிங்களா சார்? 27. எது அடிக்க முடியுமான்னு பாருங்க. எது அடிக்க முடியும்னா அடிச்சிருங்க, இல்லைன்னா அடிக்க முடியலன்னா அப்படியே விட்டுருங்க. ஓகேண்ணா? ஓகே, இதுலேயும் மிஸ்டேக் பண்ணுறேன். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? கொஸ்டின் சரி என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து 3 ஸ்கொயர் அதுக்கு மேலே 2 இருக்கு. ஓகேண்ணா, நீங்கள் என்ன பண்ணிட்டேன்? இங்கே 3 போட்டேன். ஓகேண்ணா? ஸோ அப்போ நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பவர் 3. அடுத்து என்ன இருக்குன்னா, எனக்கு 3 ஸ்கொயர் அடுக்கு ஸ்கொயர். 3 ஸ்கொயர் அடுக்கு ஸ்கொயர். கிளியரா? ஓகே, இப்போ 2 ஸ்கொயர் இதுக்கு ரூட் இதுக்கு ரூட் இருக்கு. அப்போ 2 ஸ்கொயர் அதை ரூட் கேன்சல் பண்ண என்ன ஆகும்? இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? ஓகேண்ணா? அப்போ 2 பவர் இந்த 3 மட்டும் இருக்கும். அப்போ 3 டிவைட் பை இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேலே என்ன 2 மட்டும் இருக்கு. அப்போ என்னது? 3 ஸ்கொயர். ஸோ 2 கியூப் அளவு 8, 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அளவு 9. அப்போ 8/9. ஸோ இதில் நான் தான் மிஸ்டேக் பண்ணுங்க, அதை நீங்கள் மாற்றுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் ஒன். ஸோ x is equal to 25. the value of அப்படி சொல்லிட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் வெயிட் வேல்யூ ஆஃப் வந்து 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x அப்படி கொடுத்துருக்காங்க. 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x. அடுத்து டிவிஷனா டிவைடட் பை x ப்ளஸ் 2. சரி, டிவைடட் பை x ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதான் நான் கொஸ்டின் எடுக்கிறேன். x is equal to 25 சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x அடுத்து டிவைடட் பை x ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்தாங்க.
ஸோ எக்ஸோட வேல்யூ அவங்களே கொடுத்தாங்க எவ்வளவுன்னா 25 அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ எக்ஸுக்கு இடத்துல என்ன கொடுக்கலாம் 25 அப்படின்னு கொடுக்கலாம். சரிண்ணா? அப்போ 5 × 25 ஸ்கொயர் எவ்வளோன்னா 625. கிளியர் தானே? இந்த நீங்கள் செக் பண்ணி பாருங்க. 25 × 25 ஓகேண்ணா 525. சரி 625 வராது, கரெக்ட் 625 தான். 25 525 5 மீதி 2 25 10 12. இது பார்த்தோன்னா 0 மீதி 1 4 4 1 5. சரி 625. ஓகே அப்போ இது வந்து பார்த்தோன்னா × 625 ப்ளஸ் 10x. சரிதானே? சரி எக்ஸுக்கு வந்து என்ன 25 போடலாமா? அப்போ இது என்ன ஆகும் × 25. அடுத்து என்ன இருக்கு வகுத்தல் 25 + 2. ஓகேண்ணா? கிளியரா? ஓகே இப்போ நம்மலாம் இதெல்லாம் பிரிக்கலாமா? இது 2 பிரிக்கலாம். இது 2 பேருக்கு 625 5 இது 625 5ஆல பெருக்கிறோம். 5 25 5 மீதி 2 25 10 10 2 12 2 சரி 12 மீதி 1 5 6 30 31 மறுபடியும் சொல்ல 5 25 செக் பண்ணிக்கிறேன். 5 25 5 மீதி 2 25 10 12 மீதி 1 5 6 30 31 31. சரி அப்போ 125 பிளஸ் இது 250 வரும். சரிதானா? அடுத்து வகுத்தல் 27. சரிதானா? இப்போ நம்ம கூட்டிக்கலாம். எவ்வளவு 250 நம்ம முதல்ல கூட்டிக்கலாமா? 250 கூட்டினா 5 7 3 3 வருமா? ஓகேண்ணா? அப்போ 3375 வகுத்தல் 27. கிளியர் தானே? ஓகேண்ணா? ஏன்னா இங்க 27 இருக்கு, இது வகுத்தல் இருக்கு, நான் வகுத்தல போடுறேன். இப்போ நான் 2 3 அடிக்கலாமா? 3 அடிச்சா இதுல 9 3 27. இதுல பாருங்க 1 3 3 1 3 3 2 3 6 மீதி 1 5 3 15. மறுபடியும் நான் 3 அடிக்கலாம். ஓகேண்ணா? நான் இங்க எழுதுறேன் 1125 ÷ 9. பாருங்க 3 3 9 இதுல 3 3 9 மீதி 2 7 3 21 மீதி 1 5 3 15. மறுபடியும் 3 அடிக்கலாம். 1 3 3 1 3 3 2 3 6 சில மீதி 1 5 3 15. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு ஆன்சர் 125 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? x cube + 8 x⁴ + 4x² + 16 அப்படின்னு கொடுத்தாங்க. சரி இது சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ இது என்ன பண்ணணும், இது எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 1ன்ற ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன் வச்சுக்கேன். இங்கே நான் 1 போடுறேன்னா என்ன ஆகும் 1 கியூப் பண்ணாலும் அது 1 அப்படிங்கும் +8. இங்கே 1 போட்டாலும் 1 அடுத்து ப்ளஸ் 4 × 1 4 + 16. ஸ்டார்ட் பண்ணால் 9 9 இதை ஆட் பண்ணால் 5 2 ஆட் பண்ணால் 21. சரி இது 2 3 அடிக்கலாமா? இதில் 3 9 இது 7 3 20. ஆன்சர் என்ன வருது 3/7 வருது. சரிங்களா? எக்ஸுக்கு 1 போட்டேன், எனக்கு என்ன வந்துச்சு 3/7 வந்துச்சு. அதே மாதிரி கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எங்க எக்ஸுக்கு 1 போட்டா 3/7 வருதோ அதான் ஆன்சர். பாருங்க இங்க எக்ஸுக்கு 1 போட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. ஓகேவா? இங்க எக்ஸுக்கு 1 போட்டனா 1 + 2 அளவு 3 / இங்க 1² அளவு 1 + 2² அளவு 2 + 4. ஸோ ஸ்டார்ட் பண்ணாலே 3/7 கிடைக்கும் 7. அப்போ எதுக்கு வருது ஆன்சர்? ஆப்ஷன் ஏக்கு மட்டும் தான் வருது. மற்ற ஆப்ஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க, வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கிளியரா? ஓகே நெக்ஸ்ட் இது சைன் டேன் வந்து சிலபஸ்ல இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிறதா அடுத்தடுத்த ட்ரிகாமெட்ரி நடத்தும்போது உங்களுக்கு வீடியோஸ் நான் போடுறேன். ஏன்னா இது நமக்கு சிலபஸ் இல்லை, இது டிஎன்பிசியோட சிலபஸ் கிடையாது. டிஎன்பிசி வந்து ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? இருந்தாலும் அடுத்த கிளாஸ் முழுது இந்த ட்ரிகாமெட்ரி பற்றி நான் நடத்துறேன் நான். ஓகேவா? இங்கே அடுத்து சிம்பிளிஃபைனா 1 / 64/0 எனிதிங் பவர் 0 = என்ன 1. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருவாங்க ப்ளஸ் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் 64 power -1/2 plus 32 power 4/5. அடுத்து minus 32 power -4/5. சரிங்களா? ஓகே இப்போ நம்ம 1 plus இதை என்ன பண்ணலாம், நம்ம இப்படி மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம அதை தலைகளாக போட்டுக்கலாமா? நான் ப்ளஸுக்கு மாட்டிக்கிறோம். ஓகேண்ணா? ஓகே அப்போ 1/, சரிங்களா? இது என்ன 64 இல்லாமா? 64 1/4 2 அழிக்கலாம். கிளியருங்களா? அடுத்து பிளஸ் இது 1/5னா என்ன பண்ணிக்கலாம் 5th root of. சரி அது 1/5 4/5 இருக்குல்ல, இது 1/5 தானே. இந்த 5 வந்து 5th root of எடுக்கலாம். 5th root of 32 அடுக்கு இதுல 4 இருக்குதா 4. ஓகேங்களா? அடுத்து மைனஸ் 32 - 4/5
-4/y நம்ம தலைகளா போட்டுக்கலாம். கிளியர் தானே? 1/32. அப்போ இது என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். சரிண்ணா? இது பிளஸ் ஆக வரும்போது 5 வந்து என்ன ஆகும்? 5th ரூட் ஆகிடும். இங்க 5th ரூட் ஆகிடும். கிளியர் தானே? புரிஞ்சுங்களா? அப்போ 5th ரூட் ஆஃப் மேல என்ன இருக்கும்? 4 இருக்கும். +4. அப்போ இது என்ன ஆகும்? 4 ஆகிடும். கிளியருங்களா? ஓகே. இதை அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 + 1/2 என்னது? ரூட், ஸ்கொயர் ரூட். ஓகேண்ணா? அப்போ 1க்கு ஸ்கொயர் ரூட்னா 1, 64 ஸ்கொயர் ரூட்னா 8 ப்ளஸ் 32க்கு 5th ரூட் என்ன? 2, 2/4 மைனஸ் 1க்கு வந்து பார்த்தோன்னா 1, 32க்கு 5th ரூட் 2 தான். அதுக்கு மேலே என்ன இருக்குது? 4 இருக்கு. அப்போ இது 1 + 1/8 ப்ளஸ் 2/4 ரூட், 2/4 ரூட் பார்த்தா 16 மைனஸ் 1/16. சரிங்களா? இப்போ இது பாருங்க, இது 1, இது 1. இப்போ இதுக்கு 3க்கு எல்சிஎம் இருக்குன்னா எவ்வளவு? 16. அப்போ இது எதால பெருக்குனா 16, 1ஆல பெருக்குனா 16. அதனால பண்றேன், மேலையும் 16 சரி. இது 1 இருக்கு, 1 எதால பெருக்குனா 16, மேலையும் 16ஆல பெருக்குனா 16. அதனால மேலையும் 16ஆல பெருக்கிறேன். பிளஸ் இது 2ஆல பெருக்குனா 16, மேலே 2ஆல பெருக்குனா மேலே 2 பிளஸ் இது 16ஆல பெருக்குனா 16, இங்க மேலே என்ன பண்றேன்? 16 பெருக்கிறேன். 16 × 16. ஓகேங்களா? ஸோ 16 ஸ்கொயர் 6 36, 6 மீதி 3, 1 6, 6 3 9, 6 1 சில 6 15 5 256. 256. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 1ஆல பெருக்குனா 16, மேலே என்ன பண்றேன்? 1ஆல பெருக்கிறேன். டிவைடட் பை 16. ஓகேங்களா? சரி, இதுல நம்ம சுருக்கலாமா? 16 + 2 18, 256, 256 18. சரிண்ணா? கரெக்டா? ஓகே. ஒரு 1 கழிச்சுக்கிறோம், 17. சரிண்ணா? இப்போ 16, 16ல் ஒரு 7 போச்சுன்னா 9, இது 4 1 போச்சுன்னா 3, இங்க 2, 239. கிளியர் தானே? அப்போ 239 16ஆல வகுக்கணும். ஸோ ஆன்சர் இதோட ஸ்டாப் பண்ணிருக்கான்னு நம்ம பார்த்துக்குவோம். சில ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகேவா? அப்போ கலப்பு பின்னத்தில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பின்னத்துக்கு மாத்திக்கிறணும். சரிங்களா? கலப்பு பின்னத்துக்கு மாத்திக்கிறணும். அப்போ இதுல 1 16 16 17 16 உங்களுக்கு சம்திங் கிடைக்கும். ஓகேங்களா? மீதி எவ்வளவு கிடைக்கும்னா 1 கிடைக்கும். 17 16 238. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து சம்திங் 1 கிடைக்கும். அப்போ 17 மீதி 1 டிவைட் பை 16 கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17 1/16 அப்படிங்கிறது கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகேவா? ஓகே. இந்த क्वेश्चन பாருங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, if 2b + 1 / p = 4, the value of b³ + 1 / 8p³ is அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 2b ஓட மதிப்பு 4னா b³ + 1 / 8p³ ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த வேல்யூ இதை நான் எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா? இது எடுக்கும் பொழுது என்னன்னா 2b + 1 / b = எவ்வளவுன்னு சொல்றாங்க? 4 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன்? இது ரெண்டுலயுமே நான் 2 காமனா எடுக்கிறேன். ஒரு 2 நான் காமனா எடுத்தேன்னா என்ன ஆகும்? இது p மட்டும் வந்துடும். பிளஸ் இதுல நான் 2 காமனா வெளியே எடுத்தேன்னா என்ன ஆகும்னா ஒரு 1/2 வந்துடும். கிளியரா போகுதுங்களா? அதாவது 1 / 2b அப்படின்னு வந்துடும் = 4. இப்போ பாருங்க, இந்த 2 வச்சு இதை மல்டிபிள் பண்ணா 2b கிடைக்கும். இந்த 2 வச்சு இதில் மல்டிபிள் பண்ணா 2 to cancel 1/2 1/b கிடைச்சிடும். ஓகேண்ணே? ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ தேவை, p + 1/2b. ஏன் இந்த மாதிரி நான் பண்றேன்னா, இங்க கொஸ்டின்ல b³ இங்க 8p³ அப்படின்னு இருக்கு. ஸோ அதை கன்வெர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். ஓகேங்களா? ஓகே. இந்த பக்கம் இருக்கு 4 இருக்கு. இந்த 2 இந்த பக்கம் வச்சுன்னா டிவைட் ஆயிடும். ஸோ அதை அடிச்சா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். சரிங்களா? அப்போ p + 2bன்றது என்னது? 2. ஓகேண்ணே? இங்க கியூப் இருக்கிறதால கண்டிப்பா நம்மளுக்கு கியூப் ஃபார்முலா தெரிஞ்சாகணும். a + b the whole cube = என்னது? a + b the whole cube = a³ + b³ plus 3ab 2ab a plus b. ஸோ இதான் ஃபார்மேட். ஓகேங்களா சார்? 3ab தான். அந்த மிஸ்டேக் இல்லை, 3ab into a plus b இந்த ஃபார்மேட்ல எழுதணும். ஓகேங்களா? அப்போ நீங்க பாருங்க, a plus b, ஏன்றது என்னன்னா a, இது b. கிளியருங்களா? அப்போ b plus 2b the whole cube. சரியா? 1/2b the whole cube = இங்க a cube பண்றதுன்னா p, அப்போ b cube plus b cube பண்றது 1 / 2b the whole cube. ஓகேங்களா? அப்போ 1 cube 1, 2 cube 8, 8b cube. சரிங்களா? அடுத்து plus 3ab 3 into a வந்து பார்த்தோன்னா b into b வந்து பார்த்தோன்னா 1/2b பிராக்கெட்ல a plus b. சரிங்களா? அப்போ a வந்து என்ன?
1 by சரி a வந்து b plus 1 by b 1 by 2b சரிங்களா. சரி b வந்து பார்த்தா 1 by 2b சரிங்களா. நான் இந்த ஃபார்முலால இதை அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேவா. சரி ஓகே. இப்போ நம்மளுக்கு தெரியும் b plus 1 by 2b அதோட கியூப் என்ன இங்க பாருங்க p plus 1 by 2b ஓட வேல்யூ என்ன 2. அப்போ இங்க வந்து 2 போடலாமா 2 கியூப் அளவு 8 சரிங்களா. நம்மளுக்கு இந்த வேல்யூ தான் தேவை. இப்போ b கியூப் plus 1 divided by 8b கியூப் இந்த வேல்யூ தான் தேவை. பிளஸ் இங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் bb கேன்சல் ஆயிருமா. bb கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் 3 by 2 கிடைக்குமா. 3 by 2 into இங்க இதை வச்சு இதை பெருக்கி மேலே கூட்டலாமா ஓகேண்ணா. அப்படி இல்லைன்னா b plus 2b p plus 2b அளவு b plus 2b அளவு 2. அப்போ இந்த இதுக்கு என்ன பண்ணலாம் 2ன்னு போட்டுக்கலாம். b plus 2b அளவு 2. இப்போ 2 கேன்சல் ஆயிருங்களா. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த வேல்யூ தான் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இந்த 3 வந்து ப்ளஸ்ல இருக்கு இந்த கொஞ்சம் இருக்கும் மைனஸ் ஆயிரும். அப்போ அங்கே ஆல்ரெடி 8 இருக்கு 8ல் 3 போச்சுன்னா இருக்கும் 5ன்னு கிடைக்கும். அப்போ b கியூப் பிளஸ் 1 divided by 8b கியூப் ஓட வேல்யூ என்னன்னா 5. ஸோ ஆன்சர் இஸ் b ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் இந்த வேல்யூ இந்த கொஸ்டின் அதாவது என்ன சொல்றாங்கன்னா 80.85%. ஸோ பர்சன்டேஜ் என்ன பண்ணலாம் டியில் கீழே 100 போட்டுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து ஆஃப்னா என்னது பெருக்கல் 405 கீழே 405. அடுத்து இங்கே ப்ளஸ் 205 ஸோ 2.25 பர்சன்டேஜ் என்னது கீழே 100 இன்ட்டு 550 சரிங்களா. ஓகே இப்போ அடிக்கிற அந்த அடிச்சுக்கலாம் அடிக்கிறதுலாம் அதை அடிக்கலாம் ஓகேங்களா. நல்லா பாருங்க இதுல ரெண்டுலையுமே என்னது 100 வந்து காமனாக இருக்கு ஓகேண்ணே. ஸோ 100 காமன் ஆச்சுன்னா என்ன டிவைட் பை 100 போட்டுக்கலாம் ஓகேண்ணே. ஸோ இல்லைனா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 0.85 இன்ட்டு 405 எவ்வளோன்னு பாருங்க 0.85 இன்ட்டு 405 மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க. ஸோ 405 sir. 405 344.25 344.25 இங்க பிளஸ் 2.25 into 550 கீழே 100 இருக்கு 1237.5 1237.5 divided by 100 சரிங்களா. ஓகே இப்போ நம்ம ரெண்டுமே 100 ஒரு 100 காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்கு பாருங்க 344.25 1237.5 எவ்வளோ இருக்கு பாருங்க 1237.5 344.25 5 7 11 1 8 5 1 சரிங்களா 158.75 புரியுதுங்களா. அப்போ இதை 100ஆல டிவைட் பண்ணிட்டேன் ஆகும் இங்க இருக்க டிஜிட் 2 டிஜிட் பாயிண்ட் வந்துருமா. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா 15.8175. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோன்னா என்ன கிடைக்குதுன்னா 15.8175 ஓகேங்களா. சரி ஓகே நெக்ஸ்ட் இந்த சிம்பிளிஃபை என்ன சொல்றாங்க 8 divided by 9 8 divided by சரி 9 divided by 8 divided by சரி இது வந்து டிவிஷன்ல கொடுத்தாங்க நான் பிளஸ் போட்டேன் டிவிஷன் 3 by 5 ஆஃப் என்ன பெருக்கல் ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துறாங்க ப்ராக்கெட்ல 3 by 4 plus 3 by 5 ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துறாங்க ஓகேவா. ஓகே அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். சரி நான் 9 by 8 divided by 3 by 5 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணும்போது இது ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாமா 4 × 5 20 20 எல்சிஎம். அப்போ இதை 20 மாத்திரம்னா எதால பெருக்கணும் 5ஆல பெருக்கணும். இப்போ மேலே 5ஆல பெருக்கணும் 15 பிளஸ் இது 20 மாத்திரத்துக்கு எதால பெருக்கணும் 4ஆல பெருக்கணும் மேலே 4ஆல பெருக்கணும் 12 divided by 20 ஓகேங்களா. சரி ஓகே அடுத்து என்ன இருக்கு 9 by 8 divided by 3 by 5 இன்ட்டு இதை ஒன்று கூட நமக்கு கிடைக்கும் 27 divided by 20 கிளியருங்களா. ஓகே நல்லா பாருங்க ஒரே நிமிஷம் இங்க வந்து கொஸ்டின் வந்து மிஸ்டேக்ல இருக்கு என்ன அப்படின்னா இங்க இப்படி ப்ராக்கெட் வரணும் இங்க ஆஃப் இருக்குங்களா சரியா இந்த இடத்துல
இங்க இருக்கு பாத்தீங்களா, இது ஹோல் ப்ராக்கெட், இங்க வரைக்கும் ப்ராக்கெட் வந்துருக்கணும். சரி, இவங்க வந்து ஆன்சர் வந்து இந்த இதுக்கு தான் ஆன்சரா கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ப்ராக்கெட் எனக்குள்ள வர்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல ப்ராக்கெட் வந்தா தான் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். கிளியரா போறதுங்களா? இருந்தாலும் அதை நான் செக் பண்ணுவேன். இப்போ இந்த மாடல்ல பண்ணணும்னா, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ப்ராக்கெட் இல்ல, ப்ராக்கெட் இல்லைன்னா வேற ஒரு ஆன்சர் வரும். அப்போ இந்த இடத்துல டைப்பிங் மிஸ்டேக் தான். இந்த இடத்துல ப்ராக்கெட் வந்தால் தான் இந்த ஆன்சர் கண்டிப்பா வரும். ஓகே, அதனால நான் செக் பண்ணி பார்த்து தான் உள்ள என்ன சொல்றேன், வேற எதுவும் இல்லை. செக் பண்ணி பார்த்தேன், இந்த இடத்துல ப்ராக்கெட் போடும்போது இங்க டிவிஷன் இருக்கு, டிவிஷன் இருப்ப என்ன ஆகும், தலைகளா மாறும். அப்போ இது ஃபுல்லாமே தலைகளா மாறும். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா இங்க ப்ராக்கெட் இல்ல, பொசிஷன்ல ப்ராக்கெட் இல்ல. அப்போ தலைகளா மாறுதா இருந்தா எது, இந்த டேர்ம் மட்டும் தான் தலைகளா மாறும், இந்த டேர்ம் தலைகளா மாறாது. புரிஞ்சுதுங்களா? சோ அதனால நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம இந்த கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன வருது நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ அடிக்கிறதா அடிச்சுக்கலாம், அடிக்க முடியாது. ஓகே, அப்போ 9/8 இங்க டிவைட் இருக்கா, இந்த டிவைட் நம்ம தலைகளா மாத்தினா இந்த டேர்ம் மட்டும் தான் தலைகளா மாறும். ஓகேவா? ஆனா கொஸ்டின்ல இங்க ப்ராக்கெட் கொடுத்திருந்தா தான் இந்த டேர்ம் சேர்ந்து தலைகளா மாறும். அது அந்த ப்ராக்கெட் கொடுக்காம ஆன்சர் இதுன்னு சொல்லிட்டாங்க, அந்த ப்ராக்கெட் கொடுத்தா இதுக்கான ஆன்சர் இது. சரிங்களா? ஓகே, நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். சரி, அப்போ இன்டூ இதனாகும் தலையெல்லாம் வரும் 5/3 இன்டூ 27/20 அவ்வளோதான். சரி, அப்போ 1 3 3 3 9 வேற 4 5 5 4 5 20 வேற எதாவது அடிக்கணுமா? முடியாது. அப்படியே பிரிக்கிறோம் தான் என்ன கிடைக்கும், 81/8 32. ஸோ இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஆன்சர்ல என்ன கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஓகேங்களா? இதுதான் இதுல சரியான ஆன்சர். இப்போ இது சரியான ஆன்சர்னா கண்டிப்பா இந்த இடத்துல ப்ராக்கெட் இருந்தால் தான் இது சரியான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, இது வந்து கலப்பு பின்னத்தில் கொடுக்குறாங்களா, கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்க 8 1/4 minus 4 1/5 plus 2.8 plus 4/x equal to minus 2.32 equal to 583. சரி, 5.83. ஓகேங்களா? ஓகே, இப்போ கலப்பு பின்னத்தில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், பின்னத்துக்கு மாத்திக்கலாம். சரி, இதான் மறுபடியும் நினைக்கிறேன், சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது. 8/1/4 minus 4/1/5 plus 2.8 plus 4/x minus 2.32 equal to 5.33. ஓகேங்களா? ஓகே, இப்போ கலப்பு பின்னத்தில் இருக்கிறத என்ன பண்ணலாம், பின்னத்துக்கு மாத்திக்கலாம். சரிதானே? அப்போ இதை வச்சு பெருக்கி மேலே கொடுக்கலாமா, 8 32 32 33/4 மைனஸ் இது 5 20 21 21/5 பிளஸ் இது 2.8, இது ஹோல் நம்பரை மாத்திரம்னா எப்படி இருக்கும், 28/10 பிளஸ் 4/x மைனஸ் இது முழு நம்பரை மாத்திரம் தான் 232/100. கிளியருங்களா? ஈக்குவல் டு 5.33. இது 5.33 எப்படி எடுக்கலாம், 100 வச்சுக்கலாமா முழு நம்பரை வச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸ் வேலை தான் வேணும், அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாமா? கிளியருங்களா? ஓகே, அப்போ 4/x மட்டும் வச்சுக்கிறேன், மீதி எல்லாத்தையும் அந்த சைடு நம்ம கொண்டு போகிறோம். ஓகேங்களா? அந்த சைடு ஆல்ரெடி 53300 இருக்கு, 2/100. இந்த வேலை இந்த கொஸ்டின் ஆகும் மைனஸ் ஆகிடும். இப்போ minus 33/4. அடுத்து இந்த minus 21/5 வந்து எந்த கொஸ்டின் ஆகும், plus 21/5. அடுத்து பிளஸ் அந்த கொஸ்டின் ஆகும் மைனஸ் ஆகிடும், minus 28/10. ஓகேங்களா? அடுத்து இதை மட்டும் வச்சிருக்கோம், இந்த மைனஸ் அந்த கொஸ்டின் ஆகும் பிளஸ் ஆகிடும், 232/100. இப்போ நம்மளாம் டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணலாம், இங்க 100 இருக்கு, இங்க 100 இருக்கு, அடுத்து 4 5 10 இருக்கு. சரி, அப்போ இதெல்லாம் பார்த்தா எல்சியம் பார்த்தா 100 தான். ஏன்னா 100 வந்து 4ஆல வகுப்படும், 5ஆல வகுப்படும், 10ஆலையும் வகுப்படும். அப்போ 100 தான் இதுல எல்சியம். ஓகேண்ணா? அப்போ 4/x ஈக்குவல் டு இதான் 1ஆல பெருக்கினா 100, மேல 1ஆல பெருக்கிறேன் 533 மைனஸ் இதை 25ஆல பெருக்கினா 100. இப்போ மேலே என்ன பண்றேன், 25ஆல பெருக்கிறேன். அப்போ 33 25ஆல பெருக்கிறோம். சரிங்களா? 35 15க்கு 5 மீதி 1, 35 15 வந்து 16, அடுத்து 6, அடுத்து 6. அப்போ 5 12 12 1 825. அப்போ இது வந்து பார்த்தோன்னா ஆகும் 825 வரும். சரிங்களா? அடுத்து பிளஸ், அடுத்து இதை எதால பெருக்கலாம் 100, 20ஆல பெருக்கலாம் 100. இப்போ மேலே என்ன பண்றோம், 20ஆல பெருக்கலாம், அப்போ 420. அடுத்து மைனஸ் இதை 10ஆல பெருக்கலாம் 100, மேலேயும் 10ஆல பெருக்கலாம் என்ன கிடைக்கும், 280. இதை 1ஆல பெருக்கலாம் 100, மேலே 1ஆல பெருக்கலாம் 232.
டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பிளஸ் அப்புறம் ஆட் பண்ணிங்க, அடுத்து மைனஸ் அப்புறம் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? 533 420, அடுத்து என்ன இருக்கு? 232 இது கூட்டின அளவு 5 8 இது 9 11 1185. இப்போ மைனஸ் ஃபுல்லாக நம்ம கொடுக்குறோம். மைனஸ் பார்த்தோன்னா 825 இன்னொன்று 280. சரி, இது 5 இது 0 இது 1005. ஓகேங்களா? 5 10க்கு 0 அகைன் 1110 1105. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம கழிச்சிடலாம். ஸோ கழிச்சாலும் கிடைக்கும் 1185ல் 1105 கழிச்சாலும் கிடைக்கும் 80 கிடைக்குமா? 0 8 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தோன்னா மேலே என்ன கிடைக்கும்? 80 அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இங்கே நான் எழுதுறேன் 4/x is equal to 80/100. சரிண்ணா? இப்போ 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே அடிக்கலாமா? 2ஆல் அடிக்கலாமா? 2 ஆச்சுன்னா இதில் 4 2 8 2 10. அப்போ 4/x is equal to 4/5. ஓகேண்ணா? அப்போ 4னா 4 தான். ஓகேண்ணா? இப்போ எக்ஸுக்கு என்ன இருக்கு? 5 இருக்கா? இல்லை அப்படின்னா இதை தலையில போட்டுருவோம். எக்ஸ் மேலேயும் 4 கீழேயும் போட்டுருவோம். அப்போ இதையும் தலையில போடணும்ல. அப்போ என்ன ஆகும்? 5 மேலே போயிடும், 4 கீழே போயிடும். இப்போ இந்த 4 இந்த ஊஞ்சில் என்ன ஆகும்? மல்டிபிள் ஆயிரும். இப்போ x is equal to 5/4 into 4. 4 4 cancel. x is equal to 5. So answer is 5. C. ஓகேங்களா? Next.